நேத்து எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஆண்டவர் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை அப்படின்ட்டு போயிடுறாரு. நேத்து நம்ம ஆளுக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப கம்மி போல இருக்குது, இல்ல லேட்டா தான் வந்தாரா அப்படின்னு தெரியல. சரி, நேத்தோட சம்பவம் எல்லாம் பார்த்தலாம். நம்ம யுகி சார் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு நாங்க உங்களுக்கே ஓட்டு போடுறோம், எங்களெல்லாம் கைவிட்டுற மாட்டீங்களே அப்படின்னு கேட்க, கண்டிப்பா கை விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இந்த 3 பேரும் நம்ம யுகேந்திரனை கேப்டன் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. அவர் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, ஒருவேளை நான் கேப்டன் ஆயிட்டேன்னா இப்ப ஸ்மால் பாஸ் வீட்ல யார் இருக்காங்களோ அவங்கள அடுத்த வாரமும் இங்க வர விடாம அங்கேயே உட்கார வைக்கிறதா. அப்படி எங்களை அங்கேயே உட்கார வச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஒரு பிளான் போட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் உங்களை வச்சு செஞ்சோம் பாத்தீங்களா, கேவலமா சோறு போடுறது, ஸ்ட்ரைக் பண்றது, அதை விட பயங்கரமான ஒரு சில பிளான்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாயா அவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருந்தார். உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். யார் அப்ப கேப்டன் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நம்ம ஜோவிகா இருக்காங்க இல்லையா, அவங்க எதையோ விஷ்ணு கிட்ட கொடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சாரி ஃப்ரீசர்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மால ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காரு போல இருக்கே. அப்போ விஜய் பாய் இவனுக்கு ஃப்ரீசர் எது ஃப்ரிட்ஜ் எதுன்னு தெரிய மாட்டேங்குது, அதை முதல்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்குது, எப்ப பார்த்தாலும் வேலைக்கார மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுங்குது. உனக்கு தான் ஒரு கேப்டன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி வைக்க சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் விடு, இன்னும் எப்ப பார்த்தாலும் வாடாங்குது போடாங்குது, வயசுல பெரியவனு ஒரு மட்டு மரியாதை கிடையாது. இல்ல ஜாக்கி போட தெரிஞ்ச உனக்கு மரியாதை கொடுக்க தெரியலையம்மா, அதுக்காக நீ என்ன சாருன்னா கூப்பிட தேவையில்ல, பேர் சொல்லி கூப்பிடு, வா போன்னு கூப்பிடு, அதை விட்டு வாடா போடான்னு இருந்தா இருக்கு. அவளுக்கு ஒரு நாள் இருக்கு, இப்ப கிடையாது, செய்யறேன் பரவாயில்ல அப்படின்னு பயங்கர கான்ல பேசிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்ண என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, போடா டேய் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்கங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அடுத்து கேப்டன்சி டாஸ்க். அதுல ஏற்கனவே எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நம்ம யுகேந்திரனுக்கும் ஜோவிகாவுக்கும் போட்டாங்க, ஸ்மால் பாஸ் வீட்டு சைடுல இருந்து ஐஷுக்கு போட்டாங்க. சோ இவங்க 3 பேருக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்னன்னா, இந்த 7 ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல விளையாடி இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அடுக்கி வச்சு அடிக்கிறது கிடையாது, அதுக்கு பதிலா அடுக்கிறப்போ தள்ளி விடணும். சோ இந்த 3 பேருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒவ்வொரு ஆளு, அதுல கடைசியா யாரோடது ஹைட்டா இருக்குதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம யுகேந்திரன் சார் ஜெயிஸ்டார், கேப்டனும் ஆயிட்டார். இதை பார்த்த நம்ம மாயாதேவி, அது எப்படி நியாயம், அவர் என்ன ஃபுல்லாவே எடுக்கல, பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு, யார் முழுமையா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு தான சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேப்டன் கேட்க, நம்ம கேப்டனும் நான் படிச்ச வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி யார் ஹையஸ்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மாயா, அதெல்லாம் கிடையாது, இவர் ஒரு irresponsible கேப்டன், ரொம்ப பயாஸ்டா இருக்க கேப்டன் அப்படின்னு நாங்க எல்லாம் நினைக்கிறோம் என்று கூற, இப்போ என்னமா உனக்கு நான் எடுத்த முடிவு கரெக்டா இல்லன்னு தெரியணும், அவ்வளவுதானே, இரு பிக் பாஸ் போய் சொல்றேன் அப்படின்னு அங்க போய் ஒப்பிச்சு கேட்டாரு. சோ வந்த உடனே நம்ம ஆண்டவர் மாயாக்கு பல்பு கொடுக்குற மாதிரி அவர் செஞ்சது கரெக்ட் தான், சோ கொஞ்சம் நீங்க ஷாத்திண்டு உட்காருங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அதாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த புக்ல இருக்கிற லாஸ்ட் லைன் படிமா அப்படின்னு கேட்டதுக்கு, யாரோட டவர் முழுமையாக அடுக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன். சார் இதுல பாருங்க சார், யாருமே முழுசா அடுக்கப்படல, அப்ப யாருமே வின்னர் கிடையாது தானே, இதுதானே நியாயம் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா எந்த ஸ்கூல்ல படிச்சது, எந்த காலேஜ்ல கிராஜுவேஷன் வாங்கிச்சுனே தெரியல. பிகாஸ் ஒரு 5வது 6வது முடிச்ச பையனை கேட்டா கூட கரெக்டா சொல்லுவான், இதுல இவர் தான் வின்னர் அப்படின்னு. சும்மா வம்பு வளர்க்கணுமே அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தேவையில்லாம வாயை கொடுத்து டேமேஜ் மேல டேமேஜ் வாங்கிட்டே இருக்காங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. அடுத்துதான் ஆரம்பித்தது விஷ்ணுவின் அலப்பறைகள். விஷ்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீக் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இந்த சரவண விக்ரம் இருக்கான்ல சார், அவன் எனக்கு ஓட்டு குத்தணும் ஏதாவது ஒன்னு சொல்லி உள்ள அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் சார், அதனால வாய்க்கு வந்ததை வச்சு அடிச்சு விட்டு என்ன சோர்வானவர் அப்படின்னு உள்ள அனுப்பிச்சு விட்டான் சார். சரி நீ சோர்வானவர் கிடையாது அப்படின்னா யாருக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த அக்ஷயாக்கு தான் சார் கொடுப்பேன், அவன் உன்னா பட்டு தூங்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி சார் சோர்வானவர் கொடுக்கலாம், அந்த அம்மா வெறும் கிட்டி புல் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பயங்கரமா வன்மத்தை கக்குனாரு. அப்படி என்ன நம்ம ஆளுக்கு அக்ஷயா மேல காண்டுன்னே தெரியல, எப்பப்பெல்லாம் அந்த மூஞ்ச பாக்குறாரோ அப்பெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுறாரு. சரி விஷ்ணு இவ்வளவு பேசுறீங்களே, நீங்களே எல்லாருக்கும் ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா யாராருக்கு என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தொட்டாச்சினிங்கி பிரதீப், ரம்பம் அப்படின்னா விச்சுமா கொடுப்பேன், ஏன்னு கேட்டா அட்வைஸ் பண்றேன், நாட்டை திருத்துறேன் வீட்டை திருத்துறேன்னு சொல்லி போடுவாங்க பாருங்க ஒரு போடு, நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கோம், அதனால அவங்களுக்கு ரம்பம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நம்ம ஆண்டவரும், சில ரம்பம்லாம் 2 பக்கம் கைப்பிடி மாதிரி இருக்கும், அந்த பக்கமும் போடும் இந்த பக்கமும் போடும் அப்படின்னு ஸ்மால் பாஸ் அண்ட் பிக் பாஸ் வீட்டை சுட்டி காட்டி விசித்ராவை கொட்டி காட்டி ஒரு உதாரணம் சொன்னாரு. Why black? Sham black. சுய புத்தி இல்லாதவர் வினுஷா. சரி இதெல்லாம் லாஸ்ட் வீக் ராஜா, இந்த வாரத்துல கொடுக்கறதுனா யாரு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு, எது சார் சுய புத்தி இல்லாததா, ஆமா நான் ஜோவிகா கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. எது ஜோவிகாக்கா, அந்த பொண்ணுக்கு சுய புத்தி இல்லையா, என்னப்பா இது, ஏன் அந்த பொண்ணுக்கு சுய புத்தி இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா இடத்துலயும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துடுறாங்க சார், என் மூஞ்சி தான் முன்னாடி தெரியணும், என் வாய்ஸ் தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஆளுக்கு கேள்வி புரிஞ்சா இல்லையா அப்படின்றது தெரியல. சுய புத்தி இல்லாதவருக்கும் நான் தான் பேசுவேன் அப்படின்னு முன்னாடி போய் நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஆள் ஸ்டார்டிங்ல சொன்னாரு தெரியுமா, ஏதாவது ஒரு பட்டத்தை இவனுக்கு
கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேப்டன் என்ன குத்தனா அப்படின்னு. அதே மாதிரி நம்மால் ஜோவிகான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குத்தணும் அப்படின்றதுக்காக சுய புத்தி இல்லாதவர் அப்படின்னு அந்த பொண்ணு கொடுத்துட்டாரு. கொடுத்தது தப்பு கிடையாது. ஒண்ணு அதுக்கான ரீசன் கரெக்டா கொடுத்துருக்கணும். அப்படி இல்லனா வேற ஏதாவது டைட்டில் அந்த பொண்ணு கொடுத்துருக்கலாம். அதை விட்டு அந்த பொண்ணை குத்தணும் அப்படின்றதுக்காகவே இலாக்கா பிலாக்கா கதெல்லாம் சொல்லி நம்மள்ட்ட பச்சையா மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்ட பங்கு. பட் இங்க வேணா அவர் டேமேஜ் ஆயிருக்கலாம். பட் பின்னாடி ஜோவிகாவை சிறப்பா வச்சு செஞ்சாரு. அது என்ன அப்படின்னா, எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த டைட்டில் எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல நீ என்கிட்ட மரியாதையே பேச தெரிஞ்சுக்கோ, வாடா போடாங்கற அவன் இவங்கிற அப்படின்னு தங்க புடுங்குற மாதிரி கேட்டு விட்டாரு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? வாடா போடா ஒருத்தர தான் சொல்ல முடியும். நீ உனக்கு ஒரு பவுண்டரி லெவல் இருக்கு, அதுக்குள்ள யாரும் என்டர் ஆக கூடாது அப்படின்னு விச்சுமாவை சொன்னல. அப்போ உனக்கு பவுண்டரிஸே இல்லையா? நான் அதுக்கப்புறம் உன்னை விஷ்ணு தானே கூப்பிட்டேன். எங்க விஷ்ணுன்னு கூப்பிட்டேன்? அவங்கிற இவங்கிற நான் என்ன உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டேனா? வா பொண்ணு பேசிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி பேசு. சரி நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சு. அப்படி இல்ல, உனக்கு எல்லாரையும் பார்த்தா இலக்காரமா இருக்கு. ஜாக்கி போறது முக்கியம் கிடையாது, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க தெரியணும், எப்படி பேசணும்ன்றது தெரியணும் அப்படின்னு பொறிச்சு வறுத்து எடுத்துட்டாரு அந்த பொண்ணை போட்டு. நம்ம ஜோவிகா மூஞ்சோ கடாயில போட்ட எறா மாதிரி சுருங்கி போச்சு. என்ன தொங்கிருச்சு? பட் ஜோக்ஸ் ஆர் பார்ட். ஜோவிகா மேட்டர் எடுத்தோம்னா வாடா போடான்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட். எல்லாரும் கம்ஃபர்டபுளா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி மரியாதை இல்லாம கூப்பிடுறத. ஒரு சிலர் எடுத்துக்கலாம். அவங்கள மட்டும் வாடா போடான்னு கூப்பிடுறது ஓகே. அதை விட்டு பாக்குறவனெல்லாம் வாடாங்கிறது போடாங்கிறது இதெல்லாம் அவங்க மம்மியோட ட்ரைனிங்னு நினைக்கிறேன். ஏங்கா பாப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லி விட்டுல உள்ள அமைச்சிருக்கணும். இப்ப பாருங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது பாப்பா. அண்ட் மோஸ்டா நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் ஆண்டவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்தாங்க இல்லையா, அவங்கள பத்தி இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு மாறி மாறி அவங்கள பேச விட்டு இவர் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஏதாவது நறுக்குன்னு கேள்வி கேட்பாரு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியே பண்ணுங்க நல்லா இருக்குது, ஸ்ட்ரைக் பண்றீங்க அப்படின்னா ஒரு நியாயம் வேணும், ஸ்ட்ரைக் பண்ண வேணாம்னு சொல்ல, நியாயத்தோட ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அது மட்டுமல்ல, நான் கண்டென்ட்டுக்காக மட்டும் தான் ஸ்ட்ரைக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். சார் 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 அதுக்காக தான் பண்ணோம், நாங்களே சொல்லணும்னு நினைச்சோம், நீங்களே சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கவங்களும் சிரிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ நேத்து யாரையும் ரெஸ்ட்ரிக்டும் பண்ணல, பெருசா வார்னிங்கும் கொடுக்கல. நீங்க செய்யறது சரி, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிஆர்பி எகிரும், சோ அதனால இதே மாதிரி சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு தட்டி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? பிகாஸ் நம்ம சைடுல கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்டது கேட்டிருக்கலாம். நீங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கான காரணம் என்ன சொன்னீங்க? 7 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 6 பேர் தான் இருந்தீங்க, அதனால ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா லாஸ்ட் வீக்ல 6 பேர் தானே வேலை செஞ்சாங்க, அப்பவும் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி. இந்த வாரம் 2 பேர் போயிட்டாங்களே, அப்போ உங்களுக்கு வேலை கம்மியா தானே இருக்கும் இப்படிலாம் கேள்வி கேட்டாரு. ஆனா அதுக்கான ப்ராப்பர் பதில கொடுக்கல. அதே மாதிரி நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வீக்கோட ஸ்டார்டிங்ல நான் உள்ள போக மாட்டேன், பிரதீப் ஒரு சைக்கோ, சுரேஷ் ஒரு பைத்தியம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதையும் பத்தி கேள்வி கேட்கல. மேபி இன்னைக்கு கேட்டாலும் கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க எல்லாரையும் பட்னி போட்டு நீங்க மட்டும் இந்த ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஒரு சில தின்பண்டங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கல்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டாரு. நம்ம மக்களும் சிரிச்சுக்கிட்டே, சார் நான் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன் சார், சார் நான் ஆரஞ்சையும் போமோகிரானட்டையும் ஒளிச்சு வச்சு மொச்சக்குன்னு சாப்பிட்டேன் சார் இப்படி எல்லாம் தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம சிரிச்சே சமாளிக்கிறாரு. சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு. சார் இந்த மேட்ல உங்க டோட்டல் ரியாக்ஷன் இவ்வளவுதானா? அதுக்கு பதிலா நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க 6 பேர் தான் இருக்கீங்க, சாப்பிட்டீங்க, ஆனா வெளியே 10 பேர் கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? ஏன் தண்ணி தரல? அவங்கள நிறைய பேருக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அப்ப தந்திருக்கணும்ல அப்படின்லாம் கேட்டிருப்பாரு என்று எதிர்பார்த்தோம். ஆனா கேட்கவே இல்ல, எல்லாத்தையுமே சிரிச்சு பூசி முழுவன மாதிரியே பேசிட்டாரு. இதுக்கெல்லாம் ஓப்பனான காரணம் என்ன அப்படின்றது நமக்கே தெரியுது. இது அவங்க ரெகுலரா பண்ணா மட்டும்தான் நம்ம கண்டென்ட் கிடைக்கும், இதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்கமிங் வீக்ஸ்ல நமக்கு ஒன்னும் பெருசா கண்டென்ட் சிக்காது அப்படின்னு விஜய் டிவி சைடுல இருந்து நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லிருப்பாங்க போல இருக்க. சோ நம்ம ஆண்டவரும் அதுக்கேத்த மாதிரியே தலையாட்டிட்டு போயிட்டாரு. ஆனா வினுஷா ஒரு மேட்டர் சொன்னாங்க, சார் இன்னைக்குமே நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா பாட்டி ஆகட்டும் அம்மாவாகட்டும் தனியா இருந்தா அத்தனை பேருக்கு சமைச்சு போடுவாங்க, வீட்டு வேலையும் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ இங்க 6 பேர் இருக்காங்க, அது எப்படி சார் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் சைடுல இருந்து பயங்கர வரவேற்பு இருந்ததை நம்ம ஆண்டவர் பார்த்துட்டாரு. ரைட்டு, இந்த பாயிண்ட புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதையே ஒரு 10 தடவை சொன்னாரு. ஆனா அழுத்தமாக சொல்லவில்லையே என்பது நம்முடைய கருத்து. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா பிரதீப் மட்டும் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா கலைச்சு விட்டாரு. மத்த நாடுக்கெல்லாம் உதாரணமா இருந்த நாடு நம்ம நாடு, சோ ஸ்ட்ரைக்ன்றது நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம பிரதீப் தலையாட்டிட்டு இருந்தாரு. அது நம்ம ஆண்டவர் கண்ணில் பட்டுருச்சு. என்ன பிரதீப்பே தலையாட்டிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அப்படி இல்ல சார், கரெக்டா பேசிட்டு இருந்தீங்களா, அதான் தலையாட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்ப சரி, இல்ல எப்பவுமே நீங்க தலையாட்டிட்டு இருப்பீங்க சரி சரின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ரிவர்ஸ் கீர் போட்டு தூக்க ஆரம்பிச்சிருவீங்களே, அதுதான் கேட்டேன் அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. சார் சார் உங்கள்ட்ட அப்படிலாம் பண்ணுவானா சார்? பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு யூஸ்வலா ஒரு சிரிப்பார் பாத்தீங்களா, அப்படி சிரிச்சிட்டு இருந்தாரு. வாயப்பாரு வள்ளல்ல. சோ லாஸ்ட் எண்ட் கார்டு போட போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது கண்டென்ட்காக மட்டுமே, மத்தபடி எந்த தப்பும் கிடையாது 2 பேர் மேலயும். சோ நீங்களும் அதை கண்டென்ட்டாவே பாருங்க அப்படினாரு. ஆனா ஆண்டவர் டாடா பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம விச்சுமா ஒரு மேட்டர் கரெக்டா கேட்டாங்க. இவங்க ஸ்ட்ரைக் பண்ணது கண்டென்ட்காக அப்படின்னு சொல்றதெல்லாம் போய், ஏன்னா மரியாதையே இல்லாம ஒரு சில வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கண்டென்ட்காக எப்படி சொல்ல முடியும்? அதுலயும் அவெல்லாம் என்ன மரியாதை இல்லாம தான் பேசினா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு அவளை பத்தி சொன்னாங்க. அவளோட சேர்த்து விஷ்ணு பிரதீப் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப மாயா கேட்டாங்க,
யாரு விச்சு உங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா? பிரதீப்பும் விஷ்ணுவுமா? நான்லாம் உங்கள்ட்ட மரியாதையோட தானே பேசினேன். ஆமா மாயா, நான் உன்னை லிஸ்ட்லயே வச்சுக்கல தெரியுமா அப்படின்னு அடிச்சாங்க பாருங்க அந்த பல்ட்டி. அதுவும் ஒரு நாள் விட்டு அடிச்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடிச்சாங்க பாருங்க. அதுதான் அல்டிமேட். தூக்கி வீசிடுவேன். அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். சரி, உங்கள ஒரு சிலர் நோட் பண்ணிருக்கலாம், என்னடா இவன் வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்துல இருந்து காய்ச்சல். ஆனாலும் நம்ம வீடியோவை பார்த்து தான் நேத்து பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதையே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் காய்ச்சலாவது எம்மாவது அப்படின்னு உங்களுக்காக மாத்திரை போட்டு பேச வந்துட்டேன். நமக்காக இவ்வளவு செய்யறானே, இவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு உங்க மனசுல தோணும். அப்படி தோணிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இன்னைக்கு நோ எவிக்ஷன். சோ நேத்து கேட்கப்படாத கேள்வியெல்லாம் இன்னைக்கு கேட்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.